ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் Realme GT5 Pro டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போது ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 நிட்ஸ் பீக் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து வர டிசம்பர் 7th அன்றைக்கி வந்து சைனாவில் வந்து லான்ச் ஆக போகிறதா வந்து வெளியாகிருக்கு. ஸோ GT5 Pro லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஸ் பண்ணியிருந்தாங்க Realme தரப்புலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே அண்ட் சர்க்குலர் ஷேப்டு கேமரா மாடலோட இது வந்து வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் 4500 நிட்ஸ் பிரைட்னஸோட வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து Snapdragon 8 Gen 3ன்ற ஒரு பவர்ஃபுல் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸரோட இது வந்து வரப்போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஆன்போர்ட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB கிட்ட உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரி சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 5400 mAh பேட்டரி வந்து இது கொடுக்க போகிறாங்க. ஸோ பேட்டரியும் பெருசுன்றதால இதோட சார்ஜரும் பார்த்தீங்கன்னா 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருங்கிட்ட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரியும் கொஞ்சம் பவராக இருக்குது, சார்ஜிங்கும் கொஞ்சம் பவராக இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதோடு கூடவே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்குறது வந்து ஒரு சிறப்பு அம்சம் தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கிளைம் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜுக்கு 406 ஹவர்ஸ் கிட்ட உங்களுக்கு பேட்டரி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இவங்க சொன்னாலும் இது ஒரு ஆடுக்காக தான் சொல்கிறாங்கன்ட்டு தான் புரியுது. ஏன்னா என்னென்ன வீடியோஸ் பார்க்குறோம், என்னென்ன ஆப் ஓப்பன் பண்ணுறோம், என்னென்ன கேம்ஸ் ஆடுறோன்றதை பொறுத்து உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷனும் இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் பை டைம் 406 ஹவர்ஸ்ன்றாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன கிமிக்கு தான் சொல்லிட்டு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோடைய 50% நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த 100 வாட் சார்ஜரில் உங்களுக்கு ஒரு 12 மினிட்ஸ்லேயே வந்து ஏறிடும் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த Snapdragon Gen 3 ப்ராசஸரும் வரதுனால கூடவே உங்களுக்கு LPDDR5X ரேமும் வந்து வந்துடுது. UFS 4.0 ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த 3 காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த மொபைலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டோரேஜ் அது இதுன்னு பார்த்தோம். இதோடைய கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியோட IMX890 என்ற ஒரு நல்ல ஒரு பெரிய சென்சார், அதாவது 50 மெகா பிக்சலில் 1/1.56 இருக்கிற ஒரு பெரிய சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது உங்களுக்கு OnePlusலலாம் இந்த மாதிரி பார்த்து தான் ஞாபகம். OnePlus 11R அந்த இது அதிலலாம் பார்த்தீங்கன்னா இதே கேமரா தான் கொடுத்துட்டு தான் வந்து ஞாபகம். ஸோ அந்த வகையில் இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து இதில் இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த மொபைல் வந்து இந்த ஸ்பெக்ஸோடு தான் டிசம்பர் 7th அன்னைக்கு சைனாவில் வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. சைனாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 PM அந்த டைமிங் அளவில் வந்து இது லான்ச் ஆகலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 AM, அதாவது காலையில் ஒரு 11:30 மணிக்கு வந்து டிசம்பர் 7th அன்னைக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு Realme GT5 Proவை பற்றி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மொபைல் ரிலீஸ் ஆனால் நீங்கள் வாங்குறது தயாராக இருக்கீங்களா, இல்லை OnePlusக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.